வணக்கம். நான் ஜெயக்குமார் பேசுகிறேன், சென்னையிலேருந்து. எவ்வளோ மார்க்கெட்டிங் மெத்தடாலஜியை நம்ம பேசியிருக்கோம், நீங்களும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மார்க்கெட்டிங் மெத்தடாலஜிலே மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி எது அப்படின்னாச்சுன்னா கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, மீது எந்த மார்க்கெட்டிங் பண்ணாலும் நிறைய செலவாகும், ரொம்ப நாள் டைம் எடுக்கும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுக்கு. ஆனால் கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பர்ஃபெக்டாக வித்தியாசமான கோணத்தில் அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அடுத்த நாளே அது பயங்கரமாக வைரல் ஆகும். மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, ரோட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போயிருக்காங்க. அவங்க பேண்ட்டு போட்டிருக்காங்க, ஷர்ட் போட்டிருக்காங்க, ப்ரொஃபஷனலாக ஒரு பேண்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவன் உள்ளே போடக்கூடிய ஜட்டியை கொண்டு பேண்ட்டுக்கு மேலே போட்டிருந்தாங்கன்னா அது எல்லாரும் அதை பற்றி தானே பேசுகிறோம், அதுதானே கேவலமாக பேசுகிறோம், இல்லை சிரிப்பாக நடந்துக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி இருக்குது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக யாரும் எதிர்பார்க்காத முறையில் செய்யக்கூடிய நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ட்ரிக் பேர் தான் கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி. இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போர் முறையில் நிறைய யூகங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான யூகம் தான் கொரில்லா போர் முறை. தமிழ்நாட்டில் வீரப்பனாகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் பிரபாகரன் அவர்களாகட்டும், இந்த மெத்தட் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா 3 ஸ்டேட் மிகச்சிறந்த போலீஸ் அதிகாரியை அவரை தேடினார். ஆனால் இவர் எப்போ எங்கே எந்த டைமில் எதுவுமே யோசிக்காமல் திடீர்னு ஒரு பெரிய தாக்குதலாக இந்த போலீஸ்க்கு எதிராக பண்ணுவார். அது இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படும். இதோட விளைவுகளும் ரொம்ப மோசமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காங்கிற நாடு லட்சக்கணக்கான இராணுவம் இருக்குது. கோடிக்கணக்கான ரூபா அந்த இராணுவத்துக்கு வேண்டி ஆயுதங்களுக்கு வேண்டி செலவு பண்ணது கவர்மெண்ட்டு. பிரபாகரங்கிற ஒரு சின்ன குழு அவங்கள எதிர்த்து பல வருஷங்களாக அவங்க ஜெயித்தாங்க. அவங்க எப்படி ஜெயித்தாங்கன்னா, அவங்க காட்டுக்குள்ளே மறைஞ்சிருப்பாங்க. யாரும் எதிர்பாராத டைமில், எதிர்பாராத கோணத்தில், எதிர்பாராத வகையில் அந்த இராணுவத்தை அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அதோட விளைவுகள் கடுமையான விளைவுகளை அவங்க உருவாக்குவாங்க. இந்த மெத்தடாலஜி பேர் தான் கொரில்லா போர் முறை. இதே கான்செப்டை தான் இவங்க மார்க்கெட்டிங்கும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போனாச்சுன்னா, உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி சொல்ல போனாச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நயன்தாரா அவர்களோட மேரேஜ் டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு மேரேஜ் நடந்துச்சுன்னா ஒரு 10-15 நாள் கழிச்சு அதை ரெகுலராக நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த மேரேஜ் ஆல்பத்தை போட்டு காட்டுவோம். நம்ம தனியாக இருக்கும்போதும் அது பார்ப்போம், சரிப்போம், வந்தவங்க யாரெல்லாம் பார்ப்போம். 2 வருஷம் கழித்து ஒரு மேரேஜ் ஆல்பத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம பர்சனல் ஆல்பமே 2 வருஷம் கழித்து யாரும் பார்க்காத போது, யாரோ ஒருத்தவங்களோட ஒரு ஆல்பம் 2 வருஷம் கழித்து வந்துச்சுன்னா அது யார் பார்க்க போகிறாங்க? ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பல கோடி ரூபா நயன்தாரா அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நயன்தாராவோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அது பாப்புலர் ஆக்குவது அவங்களோட கடமை தான். என்ன தான் நெட்ஃப்ளிக்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணாலும் கூட அது எடுபடலை. அப்போ நயன்தாரா அவர்கள் அவங்களோட கணவர் விக்னேஷ் சிவன்ட்ட சொல்லி அவர் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணார். இதை பாருங்கள், ஒரு 10 செகண்ட் ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவுக்கு தனுஷ் அவர்கள் ஒரு 10 கோடி ரூபா கேட்குறாங்க. இது என்ன நியாயம், இது தர்மம், நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இதை உடனே எல்லா மீடியாவும் பயங்கரமாக குரல் கொடுத்துச்சு. எல்லா யூடியூப் சேனலும் இது நியாயமாக, தனுஷ் இப்படி பண்ணியிருக்கலாமா, தனுஷோட கேரக்டர் என்ன, அவரோட பர்சனலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. உடனே நம்ம எல்லாரும் அதை பற்றி பேசணும். அந்த வீடியோ என்னென்னு பார்த்தோம். நெட்ஃப்ளிக்ஸ் அந்த டாக்குமெண்ட் சக்க போட்டுச்சு. எல்லாருமே அதை பார்த்தோம். அது கழிஞ்சு ஒரு 10-15 நாள் ஆச்சு. இன்றைக்கி அந்த 10 கோடி ரூபா கேட்ட தனுஷோட கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. நயன்தாரா அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணிக்கல. இதோட கொடுமை என்னென்னா, 3 நாள் கழிச்சு ஒரு கல்யாணத்தில் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. மேபி அவங்க சொசைட்டிக்காக அவங்க சிரிச்சுக்காமல் இருந்துக்கலாம், இல்லை பேசாமல் இருந்துக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே தெரியும், 2 பேருக்கும் பிஆர் இருக்காங்க, இவங்க வரப்போகிறாங்கன்னு. இவ்வளோ பெரியான சுச்சுவேஷனில் அவங்க வராமல் இருந்திருக்கலாம், தனிப்பட்ட முறை கூட சந்திச்சுக்கலாம். ஏன் வந்தாங்க? இதெல்லாம் ஒரு மீடியா முன்னால் நடக்கக்கூடிய ஒரு நாடகமாக கூட இருக்கலாம். நமக்கு இது சரியாக தெரியாது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த வீடியோ ரிலீஸ் ஆனவை, இது பாப்புலர் ஆன பிறகு இது கழிஞ்சு யாருமே பேசலை. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு பிராண்டிங் பண்ணுறது தான் கொரில்லா மெத்தட். இது மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. 2 விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணது நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸே நம்மளோட பிஸ்னஸ் ஸ்பாயில் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள். நிறைய பிரியாணி கடையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஒரணா எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 300 ரூபா மதிப்புள்ளான பிரியாணி தரும் அப்படின்னா. இந்த ஒரணா செல்லவே செல்லாது. இது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. இருந்தாலும் அவங்களோட மெத்தட் என்ன அப்படின்னா, அவங்களோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரணாவும் வாங்குறது இல்லை.
இது மூலமாக மக்களுக்கு வந்து அது வந்து அந்த கடையை வந்து பாப்புலர் ஆகணும். எல்லார் வீட்லேயும் பெரும்பாலான வீட்டில் பழைய அரணா காணெல்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் மக்கள் லைனாக வந்து கூடுவாங்க. ஸோ இதனால் வந்து எல்லோரும் இது என்னன்னு பேசப்படுவாங்க. இதனால் கடைகளுக்கு வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கும். இந்த விளம்பரத்துக்கு அவங்க பெரிய அளவுக்கு செலவு பண்ணவே வேண்டாம். இது எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். ஒரு மக்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணீங்க, திடீர்னு ஒரு அட்ராக்டிவ் பண்ணீங்க, திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து வித்தியாசமான கோணங்களில் காட்டினீங்க அப்படின்னா மக்கள் அது ரொம்ப ஆழ்ந்து யோசிப்பாங்க, கூர்ந்து கவனிப்பாங்க. இந்த ட்ரிக்கை, இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கொண்டு கூடிய மெத்தடாலஜி தான் வந்து கொரில்லா மார்க்கெட்டிங். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய செலவு இல்லை. இது வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, எப்போ திங்க் பண்ணுறீங்க, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இதோட சக்ஸஸும் ஃபெயிலியர் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் பர்ஃபெக்டாக திங்க் பண்ணலை, கரெக்டான டைமுக்கு அந்த பால் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா அது நெகட்டிவ் ஆயிரும். அகெயின் அது தான் நீங்கள் அது என்ன பண்ணாங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாகிடும். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அணை எட்டுவாங்க, அரை அணை எட்டுவாங்கன்னா கூட்டம் 400 பேர் 500 பேர் வந்துடுவாங்க. அப்போ என்னாங்கன்னா போலீஸ் வந்து இது இமீடியட்டாக வந்து கடையை வந்து சீல் வச்சுருவாங்க. இந்த வீடியோ பாருங்கள், இது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் மில்லியன் வியூஸ் போகுது. இந்த வீடியோ நார்மலாக பார்க்கும்போது ஒருத்தவங்க ஏழ்மையில் இருக்க ஒருத்தவங்க அவங்க ஒரு லக்ஸரி காராக அவங்க முன்னால் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அந்த ஓனர் பார்த்துட்டு அவனை உட்கார வச்சு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறான் அப்படின்னு இருக்கான். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கொரில்லா மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த காரை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த காரில் நம்பர் பிளேட்டே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க கார் கம்பெனியோட நேம் தான் இருக்குது. இதுதான் கொரில்லா மார்க்கெட்டிங்கோட மிகப்பெரிய ட்ரிக்கு. எமோஷ்னலாக அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. இந்த காரோட கம்பெனி சொல்லி இந்த மாதிரி கார்லாம் விற்கிறோம்னு சொன்னால் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கே ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதில் நடுவில் அவங்க கார் கம்பெனியோட நேம் கொடுக்கும்போது, ஓ இந்த கார் கம்பெனிக்காரன் தான் இது பண்ணியிருக்கானா, அந்த கார் கம்பெனிக்காரன் அப்படிங்கிற அந்த நேம் வந்து ரிப்பீட் ஆகும். அது மூலமாக இந்த கார் கம்பெனியோட நேம் பாப்புலர் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது மாதிரி மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி தான் நான் திரும்பி சொல்கிறேன், கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தட். இதே மாதிரி நான் இப்போ ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷூ இதெல்லாம் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இது வந்து நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பயங்கர விளம்பரம் கொடுத்துனாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷூ 2000 ரூபா 5000 ரூபா 10,000 ரூபா கூட இவன் 400 ரூபா விற்கிறேன்னு சொல்லி தான் இவன் விளம்பரப்படுத்தினான். இவன் ஓவர் விளம்பரப்படுத்தினால என்ன ஆகுனா அந்த ரோடே வந்து பிளாக் ஆச்சு, அவ்வளோக்குள்ளே கூட்டம் ஆச்சு. போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து முன்னனுமதி சரியாக நீங்கள் பரல, இவ்வளோ கூட்டம் வந்து உங்களுக்கு வந்து வரும், நீங்கள் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனை வந்து சீல் வச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் விளம்பர கான்செப்டே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மேரிபோன் அவங்களோட அந்த டிசைன் ஆஃப் அந்த பாக்ஸ் வந்து ரோட்டில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. ரோட்டில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மேரிபோனோட அந்த பெயிண்ட் பார்க்கும்போது நம்ம எல்லாமே வந்து அட்ராக்டிவ் ஆனோம். இது மாதிரி இதுவரை நம்ம பார்க்காத, இதுவரை வந்து கவனிக்காத, இதுவரை வந்து செய்யாத ஒரு விஷயத்தை வித்தியாசமான முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து மக்களால் கவரப்படும். இது கரெக்டாக வந்து மக்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ட்ரிக்ஸ் பேர் தான் வந்து கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி அப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு கம்பேர் பண்ணும்போது சின்ன செலவில் வந்து நீங்கள் பெரிய வெற்றியை வந்து நீங்கள் அடையலாம். இன்னொரு ஆடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வின் பவுடர் நினைக்கிறேன். கரை நல்லது. கரை எப்படி நல்லதாகும்? கரை ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸே வேஸ்ட் ஆயிரும். ஆனால் க்ளீனிங் பவுடர் யூஸ் பண்ணுறவங்க, க்ளீனிங் பவுடர் மேனுஃபேக்சரர் என்ன சொல்லுவான்? கரை நல்லது. அப்படின்னா தான் அவங்க பை பண்ணுவாங்க. இது ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் தான். அது பாசிட்டிவாக அவன் வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவான், அதுக்கு ஒரு விசுவலைசேஷன் கொண்டு வரான். இந்த மாதிரி கொண்டு வரும்போது இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக க்ரியேட் ஆகுது. அதனால் நமக்கு எல்லாருக்குமே அதை பற்றி தெரியுது. இதுதான் அதாவது உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், என்னோட பிஸ்னஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியல, இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் உங்களோட அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்லை டெக்ஸ்ட்டோ போடுங்க. இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் வந்து நான் இவ்வளோ காலமாக பண்ணுறேன், இது என்னோட கஸ்டமரு, இவங்களுக்கு நான் ஒரு கொரில்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்குது உங்களுக்கு நான் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.